குற்றம் இல்லையா சார்? இவன் தான் அந்த இருட்டை கூட்டு போறான், அவன் மேலே ஏன் வழக்கு பதிவு பண்ணக்கூடாது? என்னங்க காதல் நண்பர் அறிவாள் விட்டாங்க. அவங்க கேஷுவலா இருந்து தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுல சட்டப்படி அதுல கிரிமினல் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகாது. அந்த இடத்துல வந்து ஒரு 2 years பேக் ஒரு பார் இருந்திருக்கு. அதை வந்து ஆல்ரெடி 2 years பேக் அங்க இது மாதிரி இஷ்யூ வந்ததுனால க்ளோஸ் பண்ணிருக்காங்க. மற்றதும் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. தவறான தகவல் இது குறித்து சமூக வலைதளத்துல போடுறது, அவங்க ஒரு பர்செப்ஷன் சொல்லி நெரேட்டிவ் செட் பண்ற மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறாங்க. அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போனது தப்புங்கிற மாதிரி எல்லாம் நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ரெக்வெஸ்ட் பீப்புள் ஃப்ரம் டெசிஸ்டிங் அவங்களோட வேல்யூ ஜட்மெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணாம இண்டிவிஜுவல்ஸோட பிரைவசியை வந்து வி ஹவ் டு ரெஸ்பெக்ட். ஸோ இவங்க செஞ்சது ரைட்டா தப்பாங்கிற வேல்யூ ஜட்மெண்ட்ஸ் யாரும் பாஸ் பண்ண வேண்டாம். திஸ் இஸ் தேர் ஃப்ரீடம், தேர் திங். சம்பந்தப்பட்ட கல்லூரியில இது சம்பந்தமா விசாரணை எதுவும் பண்றோமா சார்? அந்த முதல்வர்கிட்ட ஏதாச்சும் பேசியிருக்கிறோமா? எல்லார்ட்டையும் இன்னைக்கு 2 நாளா வந்து வி ஆர் இன்டு ஃபிக்ஸிங் தி அக்யூஸ்ட் ஹஸ் பீன் செக்யூர்ட். அவங்க செக்யூர் பண்ணியாச்சு. Now we will go for all other sort of investigation. இப்போ விக்டிம் வந்து எத்தனை மணிக்கு நம்ம பார்த்தோம் சார்? ஏன்னா அவங்க மறைஞ்சு இருந்தாங்க. நீங்க வந்து அரௌண்ட் 4 o'clock பார்த்தோம். எப்படி பழகுனாங்க, எவ்வளவு நாள் பழகிருந்தாங்க? அதெல்லாம் நாட் நெசசரி ஃபார் திஸ் திங். அதெல்லாம் அவங்களோட இண்டிவிஜுவல் திங். அதை we can't say in public. கைது செய்யப்பட்ட மூவர் ஏதோ கட்சி அமைப்பிட்டாங்க. எந்த கட்சியிலும் இல்லை.